ஏன்னா நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சாயல் உங்களுக்குள்ளே உருவாகிறதுக்கு கிருபை ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர் கிருபை என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் பண்ணு, எல்லாம் பாவம் பண்ணு, என்னெல்லாம் பண்ணு, அப்பயும் ஆண்டவர் உன்னை சேர்த்துக்குவார். அது இல்லை. ஏன்னா நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சாயல் உங்களுக்குள்ளே உருவாகிறதுக்கு கிருபை ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தி அவர் சாயலுக்கு ஒப்பாக மாறத்தான் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து தான் கிருபையாக இருக்கிறாரு. அந்த கிருபையில் நீங்கள் வாழ அவரை போல மாறுவீங்க. எனேபிளிங் கிரேஸ் அப்படின்வாங்க. சில காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டருடைய துணை உங்களுக்கு உண்டாகும். அதுக்கு பிறகு கிருபை தான். சில காரியங்கள் நீங்கள் செய்யறதுக்கு ஊழியம் செய்யறதுக்கு கூட உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு எனேபிளிங் கிரேஸ். ஓகே. இன்னொன்று ப்ரோவிடன்ட் கிரேஸ். அப்படின்னா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காகவே கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபை மூலமாக உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ப்ரோவிடன்ட் கிரேஸ். புரியுதா? ஸோ அப்போ கிருபை இல்லாத பட்சத்தில் மனுஷன் வாழ முடியாது. ஆமென். அப்போ நீங்கள் ஆண்டவரோட கூட பயணம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை பெருகும். அந்த கிருபை பெருக உங்கள் வாழ்க்கையோடைய நிலை மாறும். அல்லேலூயா. ஸோ கிருபைனால் நீங்கள் வாழ்கிறீங்க. கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை கொண்டு விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். there's a grace. Okay, there's a grace, and with that grace you connect your faith, so you will receive your salvation. Amen. ஸோ அப்போ அந்த கிருபைனால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கிருபைனாலே பாவம் கிடையாது. கிருபைனா அது தேவன் நமக்கு பாராட்டுகிற என்னது தயவு, உதவி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆமென். ஆமென். புரிஞ்சான்னு சொல்லிட்டேனே. என்ன சொன்னேன்னு புரிஞ்சா? ஸோ அதனால் நீங்கள் வரும்பொழுது சந்தோஷமாக வாங்க. அந்த கிருபையை முன்னிட்டு வாங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் செய்ய இருக்கிறாரு. நிறையா நன்மைகளை நான் பார்க்க போகிறேன். இன்ஃபேக்ட் அது உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு. என்ன அது உருவம் எடுக்கிறபொழுது தான் அந்த நிறைவை பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்குள்ளே ஆண்டவர் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காது. அது ஒரு காரியத்தை உருவாக்கி அந்த கடைசி ஃபினிஷிங் வரும்பொழுது நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுவீங்களா? அது அப்படியே நிறைவேறாமல் போயிடும். அதனால் விசுவாசித்தா முழுமையாக விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தானா சுகத்தை கொடுப்பார். ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திப்பானா சந்திப்பார். ஆமென். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும்பொழுது காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஆட்களை ஏற்படுத்துவார், தயவை ஏற்படுத்துவார், வழிகள் திறக்கப்படும், ஆச்சரியமான முறையில் காரியங்கள் நடக்கும். ஆமென்.